السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதம் நம்மை வந்து சேர்ந்து விட்டது. அந்த முஹர்ரம் மாதம் புனிதமான 4 மாதங்களில் ஒன்றாகும். வருடத்திலே 12 மாதங்கள் உண்டு. அவற்றிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள். அது துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள். வருடத்திலே துவக்க மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் புனிதம் நிறைந்தது. இந்த மாதத்தின் பெயரே முஹர்ரம். முஹர்ரம் என்றாலே புனிதமானது என்பதுதான் பொருளாகும். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு. இந்த மாதத்திலே ஆஷுரா என்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் இருக்கிறது. அதே போன்று தாசுஆ என்கின்ற நாளும் இருக்கிறது. ஆஷுரா என்பது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். தாசுஆ என்பது முஹர்ரம் மாதத்தின் 9வது நாள். இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளுக்கு ஆஷுரா என்று ஏன் பெயர் சூட்டப்பட்டது என்றால், ஆஷுரா என்ற சொல் அஷரா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. அஷரா என்றால் அரபி மொழியிலே 10 என்பது பொருளாகும். இது 10வது நாள் என்பதால் அஷரா என்ற சொல்லிலிருந்து ஆஷுரா என்கின்ற சொல் பிறந்தது. அதே போன்று 9வது நாளுக்கு தாசுஆ என்று சொல்வார்கள். அரபி மொழியிலே 9 என்பதற்கு திஸ்ஆ என்பார்கள். திஸ்ஆ என்ற சொல்லிலிருந்து தான் தாசுஆ 9வது நாள். 10 என்பதற்கு பல்வேறு சிறப்புகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. குர்ஆனை எடுத்துக்கொள்ளலாம், ஹதீஸ் எடுத்துக்கொள்ளலாம். 10 என்கின்ற எண்ணோடு தொடர்பு படுத்தி இறைவன் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொடர்பு படுத்தி சில விவரங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இறைவன் சொன்னதில் எடுத்துக்கொண்டால், ஒருவர் சத்தியம் செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை மீறக்கூடாது. சத்தியம் செய்துவிட்டு மீறிவிட்டால் அதற்கென்று ஒரு பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரம் என்ன? இறைவன் குர்ஆனிலே சொன்னான், ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகின். ஒருவர் சத்தியம் செய்து அதை முறித்து விட்டால் அதற்குண்டான பரிகாரம் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். ஃபமல்லம் யஜித், அது அந்த போன்று கொடுக்க முடியாத சூழ்நிலை ஒருவர் இருந்தால், ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு 3 ஐயாம், அவர் 3 நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இங்கே சத்தியத்தை முறித்து விட்டு அதற்குண்டான பரிகாரம் என்று வருகின்ற போது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதை இறைவன் 10 பேர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் ஒருவர் ஒரு நல்லது செய்தால் 10 மடங்கு நன்மை கொடுக்கிறான் இறைவன். அதே நேரத்திலே ஒருவர் தவறு செய்து விட்டால் அதற்குண்டான தண்டனை மட்டும் தானே தவிர அதை விடவும் அதிகமாக இறைவன் கொடுப்பதில்லை. இறைவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பின் இரக்கம் இதனுடைய அடையாளமாகத்தான் இது இருக்கிறது. அவன் ரஹீமாக இருக்கிறான் அல்லவா, ரவுஃபாக இருக்கிறான் அல்லவா, ரஹ்மானாக இருக்கிறான் அல்லவா. ஆகவேதான் இறைவன் சொன்னான், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு 10 அம்சாலிஹா. ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டால் அவருக்கு அதுபோன்று 10 மடங்கு நன்மை கிடைக்கும். மன் ஜாஅ பிஸ்ஸய்யத்தி, ஆனால் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டால் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அதற்குண்டான தண்டனை மட்டும்தான் என்று இறைவன் சொல்லிவிட்டான். நல்லது செய்தால் 10 மடங்கு, ஆனால் தீயது செய்தால் அதனுடைய வேதனை மட்டும்தான், அதற்குண்டான தண்டனை மட்டும்தான். இதிலிருந்து பாருங்கள், ஒரு நல்ல காரியத்தை செய்தால் இறைவன் 10 மடங்கு நன்மையை தருகிறான். எவ்வளவு மடங்கு தருகிறான்? இறைவன் சொல்கிறான், அஷ்ராம் தாலிகா, 10 மடங்கு நன்மையை தருகிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒரு சூறாவிலே இறைவன் சத்தியம் விடுகிறான், வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையின் மீது
சத்தியமாக, வலையாலின் அஷரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்கிறார். ஃபஜ்ர்னா நமக்கு தெரியும், சுபஹ் தொழுகை தான் ஃபஜ்ர்னு சொல்லுவோம். அந்த சுபஹ் தொழுகையின் மீது சத்தியமாக ரைட்டு. அடுத்து இரவுகளின் மீது சத்தியமாக, இரவுகள் என்று பொதுவா சொல்லலாம்ல, ஆனா இறைவன் வலையாலின் அஷரின் 10 இரவுகள் என்கிறார். அந்த 10 இரவுகள் என்ன என்று வருகின்ற போது இமாம்கள் பல்வேறு விளக்கங்களை நமக்கு தருகிறார்கள். அவற்றிலே ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்கள், பெரிய ஒன்றிலிருந்து 10வது நாள் வரைக்கும் அதற்குண்டான தனி சிறப்பும் மாண்பும் மகத்துவமும் இருக்கிறது அல்லவா. ஆகவேதான் இறைவன் 10 இரவு என்று இறைவன் சொன்னது அந்த துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது 10 நாட்களை பற்றித்தான். இப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கத்தின் இமாம்கள் தருகிறார்கள், ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் இருக்கிறது அல்லவா. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, கடைசி 10 நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அந்த கடைசி 10 நாட்களை தான் 10 இரவுகளை தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. வலையாலின் அஷரின் 10 இரவுகள். எப்படி இருந்தாலும் கூட இங்கு 10 என்கின்ற எண்ணை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் போனார்கள் அல்லவா. அவர்கள் மொத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த வயது வருடங்கள் 63. அவர்களுக்கு 40வது வயதில் தான் நபித்துவம் வெளிப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். அந்த நேரம் 53வது வயசிலே மக்காவில் இருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் புறப்பட்டு செல்கிறார்கள். மதீனா நகரத்திலே 10 ஆண்டு காலங்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு மக்களை விட்டும் பிரிந்தார்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மதீனா நகரிலே இருந்த வருடங்கள் 10 ஆண்டு காலங்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் எனக்கு 10 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற நற்பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்தான். 10 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைகின்ற போது எனக்கு வயது 20. ஸல்லல்லாஹு 10 வருஷம் தானே இருந்தாங்க. 10 வருஷத்துல 10 வயசு இருக்கும்போது ஸல்லல்லாஹு வர்றாங்க. 10 வருஷம் பணிவிடை, மொத்தத்துல 20 வயசு. இப்ப அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்தேன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்கிறார்கள். இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஹஃப் சூராவிலே முதலாவது 10 வசனங்களை ஒருவர் மனனம் செய்து விட்டால் ருஸிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கஹஃப் சூரா, அந்த கஹஃப் சூராவுக்கும் வெள்ளிக்கிழமைக்கு சம்பந்தம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வெள்ளிக்கிழமை என்று கஹஃப் சூரா ஓதுங்க அப்படி சொல்லி இருக்காங்க. எத்தனையோ நல்லடியார்கள் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை வந்துட்டா கஹஃப் சூரா ஓதுவாங்க. அதே கஹஃப் சூராவை பத்தி ஸல்லல்லாஹு சொல்லும்போது 10 வசனங்கள், 10 ஆயத்துகள், அத முதலாவதா இருக்கிற 10 ஆயத்துகள் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறீங்க. அப்படியானால் இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஃபசாத் உங்களுக்கு இந்த லைஃப்ல ஏற்படவே செய்யாது என்கின்ற உத்தரவாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். இங்கே 10 வசனங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே போல இன்னஹா லா தகும், மறுமை நாளை பற்றி சொல்கின்ற போது மறுமை நாள் நிச்சயமாக வராது, 10 அடையாளங்கள் வெளிப்பட்டாலே தவிர. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 10 அடையாளங்கள் என்ன? யோஜூஜ் மாஜூஜ் வருவது, தஜ்ஜால் வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவது, அதே போல மேற்கு பகுதியிலே இருந்து சூரியன் உதிப்பது. இப்ப கிழக்கு தானே உதிச்சு இருக்கு, மேற்கு பகுதியில் ஒரு தடவை உதிக்கும். இதுவெல்லாம் நடக்கும். இப்படி 10 அடையாளங்கள். இது வராதவரை, இந்த அடையாளங்கள் நிகழாதவரை மறுமை நாள் என்பதும் நிச்சயம் வராது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த குழந்தைகளை வளர்ப்பு விஷயத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறிய உங்கள் ஒரு சபிய பிஸ்ஸலா தொழ வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடுங்க. பைதா பலக அஷரன், 10 வயதை அடைந்ததற்கு பின்னாலும் அவர்கள் தொழாமல் இருந்தால் அடித்து தொழ வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதிலே, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 10 வருஷம் ஆனா, 10 வயசு ஆனா
பருவம் அடைந்தால்தான் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாமே கடமை. 10 வயசு பையன் பருவம் அடையல, ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழாம இருந்தா அடிச்சு தொழ வைங்க அப்படிங்கறான. என்ன காரணம்? அந்த 10 வயதிலே இந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரவில்லையானால் அவன் காலமெல்லாம் தொழாமல் தான் இருப்பான். அந்த வயது அருமையான வயது. எதை நீங்கள் போதிக்கிறீர்களோ அது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து போய்விடும். எதை நீங்கள் நல்வழிப்படுத்துகிறீர்களோ அது அவனுடைய சிந்தனையிலே ஊறி போய்விடும். 10 வயதில் தொழ ஆரம்பிச்சா அவன் காலமெல்லாம் அவனுடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் தொழுது கொண்டே இருப்பான். அற்புதமான வயது அது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 10 வயசு வந்தது பிறகு தொழலையா அடிச்சு தொழ வைங்கங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை தோழர்களோடு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படினாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அஷ்ருன் 10 அப்படினாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு தோழர் வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு அஷ்ருன் 20 அப்படினாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு தோழர் வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு ஸலாத்துன் 30 அப்படின்னு. அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்பனா என்ன? வார்த்தைகளை கூட்ட கூட்ட நன்மைகளும் கூடிக்கொண்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கஞ்சத்தனம் தானே, 10 தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்க கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, 20 நன்மை கிடைக்கும் என்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அதையும் சேர்த்து சொல்லுங்கள், 30 கிடைக்கும் என்கிறார்கள். இங்கு 10 கூட்டுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் 10, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு 10 கூட்டி 20, வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு இன்னொரு 10, 30. அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லவா. இங்கே 10 என்றுதான் நன்மைகளை அதிகப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 என்பதற்கு இப்படி பல்வேறு சிறப்புகள் நம்முடைய மார்க்கத்திலே உண்டு. அஷரத்துல் முபஷ்ஷரா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபா பெருமக்கள், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபா பெருமக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்பார்கள். இங்கேயும் 10 தான் இடம்பெறுகிறது. அப்படி 10 என்கின்ற எண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள் குர்ஆனிலும் பார்க்கிறோம், ஹதீஸிலும் பார்க்கிறோம். அந்த 10 அஷரா என்ற சொல்லிலிருந்து தான் ஆஷூரா என்கின்ற சொல் வந்தது. ஆஷூரா தான் 10வது நாள். முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் இருக்க, இஸ்லாம் வருவதற்கு முன்பே அந்த நாள் சிறப்பும் பெருமையும் உட்கொண்டதாக அமைந்திருந்தது. எந்த அளவுக்கு என்றால், குறைஷிகள் கூட அந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். அந்த குறைஷி இஸ்லாம் வரல, ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல குறைஷிகள் அந்த நாள்ல நோன்பு வைப்பாங்க. அது மட்டுமா, இன்னைக்கு காபாவுல கருப்பு போர்வை போர்த்தப்படுகிறது அல்லவா, திரை போடப்படுகிறது அல்லவா, அந்த காபாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே. அது இன்னைக்கு நற்றல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்பே இருந்து கொண்டுதான் வந்தது. குறைஷிகளும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்ப பாயிண்ட் என்னன்னா, அந்த குறைஷிகள் காபாவுக்கு திரையை போர்த்தினார்கள் அல்லவா. எந்த நாள்? அந்த நாள் தான் ஆஷராவுடைய நாள். முஹர்ரம் 10 தான் அந்த குறைஷிகள் காபாவிற்கு புது திரையை போடுவார்கள். அப்படியானால் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளின் அருமை பெருமைகளை உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த குறைஷிகள் என்பதையும் அந்த அரபிகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி பல்வேறு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு வர்றாங்க. அங்கே யஹூதிகள், மதீனா ஷரீஃபில் யஹூதிகள் கணிசமான அளவுக்கு நிறைய இருந்தாங்க. அந்த யஹூதிகள் எல்லாம் முஹர்ரம் மாதம் 10 நோன்பு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த முஹர்ரம் 10 நீங்க எல்லாம் நோன்பு வைக்கிறீங்களே, என்னங்க காரணம்? யஹூதிகள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவர்களையும் இந்த நாளில் தான் பாதுகாத்தான். வெள்ளத்திலே கடலிலே மூழ்குவதிலிருந்து பாதுகாத்த நாள் இந்த நாள். அது மட்டுமில்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எதிரியாக இருந்தான் ஃபிரௌன், அவனை சார்ந்தவர்களையும் இறைவன் கடலிலே மூழ்கடித்தான் அல்லவா.
அது இந்த நாள். இந்த நிகழ்வு நடந்ததற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நோன்பு வச்சாங்க. அதை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா விஷயம்? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஓ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றிக்காக நோன்பு வச்சாங்கங்கறனால நீங்க நோன்பு வைக்கிறீங்களா? நஹனு அஹக்கு வ அவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும் அப்படின்றாங்க. அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே உங்களை விடவும் மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான், உங்களை விடவும் மிக அருகதை உள்ளவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முஹர்ரம் மாதம் 10ல நோன்பு வச்சாங்க. சஹாபா பெருமக்களை நோன்பு வைங்கன்னாங்க. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த அளவுக்கு என்றால் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிற வரைக்கும் அந்த நோன்பு வைங்க, ஆஷரா நோன்பு வைங்க என்று சொல்லிட்டு இருப்பாங்க. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால ஆஷராவுடைய நோன்பு வைங்கன்னு கட்டளை இருந்ததில்லை. வெறுமனா வைங்க, வெறுமனா வைக்காமலும் இருங்க என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஆஷராவுடைய நோன்பு சுன்னத்து, கடமை இல்லை. செஞ்சா நன்மை, செய்யாவிட்டா குற்றம் இல்லை. அதுக்கு பேரு தான் சுன்னத்து. இந்த ஆஷராவுடைய நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. ரமலானுக்கு முன்னாலண்டா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆஷராவுடைய நோன்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம், முஹர்ரம் மாதம் 10வது அன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம். இந்த நாளை நாம் புனிதப்படுத்துகிறோம், இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அதே நாளை யகூதிகளும் கண்ணியப்படுத்துறாங்கல்ல, அதே நாளிலே தான் யகூதிகளும் நோன்பு வைக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய செயல்பாடும் நம்முடைய செயல்பாடும் ஒன்னாகவெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரிங்க, லைன் பகைத்து இலா காபிலின், வருகின்ற வருடம் நான் உங்கள் கூட இருந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? சரி, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 9 அன்னைக்கு நோன்பு வைப்பேன் அப்படி சொல்லல. லைன் பகீத்து இலா காபிலின், வருகின்ற வருடம் நான் உங்கள் கூட இருந்தால், சொல்லும் பொழுதே வருகின்ற வருடம் உங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அல்லவா, இறைவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். அப்படி சொன்னார்கள், அவர்கள் சொன்னது போன்றுதான் நடந்தது. அடுத்த வருடம் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் கூட இமாம்கள் 9வது நோன்பு சேர்த்து வைக்கிறது சுன்னத்து தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாவிட்டாலும் சொல்லிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் ஹதீஸ், செய்ததும் ஹதீஸ், தக்ரீர் அவர்கள் உறுதிப்படுத்தியதும் அங்கீகாரம் வழங்கியதும் ஹதீஸ். அதனால 9 அன்னைக்கும் சுன்னத்து தான். சரி, 9 அன்னைக்கு முடியல, இப்ப என்ன செய்யறதுங்க? 9 10 வைக்கிறோம், ஒரு நாள் 9 வைக்க முடியல, 10 11 வைங்க. எப்படி வித்தியாசம் வந்துருதுல? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, சூமு யௌமன் கபிலஹு வ யௌமன் பஅதஹு அப்படின்றாங்க. உங்களுக்கு முன்னாலே வைக்கலாம் 9 10 இல்லையா, 10 11 அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது ஏன் எப்படி வித்தியாசம் தானே? 9 10 வித்தியாசம் வந்துருது. யஹூதியை விட்டு நம்ம வேறுபட்டு நிற்கிறோம், 10 11 வேறுபட்டு நிற்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டாங்க. அந்த அடிப்படையிலே 9 10 அல்லது 10 11 அதன் அடிப்படையில் நம்ம வைக்க வேண்டும். இந்த ஆஷுராவுடைய நாள் நமக்கு மட்டும் இல்லைங்க, பல நபிமார்களுக்கு சிறப்புகளும் மேன்மையும் கிடைத்திருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷுராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷுராவுடைய நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் ஆஷுராங்கிறது ஹாக்கிம்லே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆஷுராவுடைய நாள் என்பது தொபரானியிலே இருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் இன்னொரு நிகழ்ச்சி தெரியும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டியதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தை அல்லாஹ் கொண்டு வந்தா, கப்பலை தயார் செய்ய வச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களை பின்பற்றவங்க கப்பலை இருந்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு வெள்ளம் எல்லாம் வற்றியது, இந்த கப்பல் ஒதுங்கியது. எங்க ஒதுங்கிச்சு? அலல் ஜூதியி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜூதி மலையிலே ஒதுங்கியது. என்று ஒதுங்கியது? ஆஷுராவுடைய நாளில் ஒதுங்கியது. தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இங்க வந்துட்டாங்க, அந்த கனியை பறித்து சாப்பிட்டதுனால. இங்க வந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பல ஆண்டுகள் தௌபா செய்யறாங்க.
கடைசியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களுடைய தௌபா, அவருடைய இஸ்திக்பார் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த நாளிலே, ஆஷுரா நாளிலே பல்வேறு நபிமார்களுக்கு பல நன்மைகள் விளைந்துள்ளன என்பதை ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புனிதமான நாள், 10வது நாள், ஆஷுராவுடைய நாள் நம்மை நெருங்குகிறது. இன்னும் அந்த அன்னைக்கு நோன்பு வைப்போம். அதுபோல முந்தைய நாள், பிந்த நாள். அப்போ வர்ற இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை 10ஆம் நாள் வச்சுக்கிறீங்களேன். அப்படின்னு சொன்னா 9, 10 வியாழன் வெள்ளி அப்படி வைக்கலாம். அல்ல வெள்ளி சனி அந்த மாதிரி வைக்கலாம். சரிங்க, முன்னால பின்னால வைக்க முடியலைங்க. ஒரு நாள் தான் வைக்க மாதிரி இருக்குது 10 அன்னைக்கு. அது வெள்ளிக்கிழமையா போச்சு. ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் உங்களுக்கு தெரியதானே செய்யும். ஏன் நபிசலாம் சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதீங்க. அப்படி வைக்கிறாருன்னா முன்னாலே பின்னாடி சேர்த்துக்கிறேன்னாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறது? ஒண்ணு இல்லைங்க. அது சாதாரண நோம்புக்கு சொல்லப்பட்டது, நஃபிலான நோம்புக்கு சொல்லப்பட்டது. இது சுன்னத்தான நோம்பு. வெள்ளிக்கிழமை என்பதால் நாம் நோன்பு வைக்கவில்லை. அன்றைய தினம் பிறை 10 என்பதால் தான் நோன்பு வைக்கும். அப்படித்தான் பார்க்கணும். நமக்கு நாள் அங்கே பிரச்சனை இல்லை. அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து ஜுலாய் மாதம் 9வது நாள். அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு வச்சுருந்தா வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு கூடாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன் அங்கே வெள்ளிக்கிழமை என்பதால் நான் நோன்பு வைக்கிறோம்? இல்லை இல்லை. அந்த நாள் ஜுலாய் மாதத்தின் 9வது நாள், அரஃபாவுடைய நாள் என்பதால் நோன்பு வைக்கிறோம். இங்க நாள் பெருசல்ல, அந்த எண்ணிக்கை பிறை கணக்குத்தான் முக்கியம். அந்த வகையிலே இந்த நோன்பு வைத்தால் இன்னொரு நற்செய்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஆஷுராவுடைய நோன்பு வச்சா யுகப்பிரு சனத்தல் மாலியா, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அதில். ஆகவே அந்த நோன்பை நோக்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.